friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போறோம். இது நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும். சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை இப்ப நம்ம கார்ன்ஃபிளவர் மாவுல கோட் பண்ணி ஊற வைக்க போறோம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இதை ஏன் நம்ம சிக்கன்ல மேரினேட் பண்ணி வைக்கிறோம்னா, சிக்கன் நம்ம முதல்ல ட்ரையா பொரிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம சிக்கன் கிரேவி செய்யறதுக்குள்ள இந்த பொரிச்ச சிக்கன்லாம் ரொம்ப ட்ரையா ஹார்ட் ஆயிடும். இப்படி கார்ன்ஃபிளவர் மாவுல கோட் பண்ணி பொரிச்சோம்னா சிக்கன் ரொம்ப நேரத்துக்கு ஜூஸியாவே இருக்கும். நம்ம என்ன கிரேவி பண்ணாலும் அதோட டேஸ்டையும் ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி பொரிச்சதுக்கு அப்புறம் இது சிக்கன் வெறுமனை பொரிச்சோம்னா இது சிக்கன் வெந்துருச்சா வேகலையான்னு நமக்கு தெரியாது. இந்த கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்கறதுனால ஒரு லைட்டான ஒரு கோல்டன் கலர் வரும். அதே மாதிரி சிக்கனும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்தே ஊற வச்சிருங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் நான் இப்ப சேர்த்திருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்ப சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயவே நம்ம பின்னாடி கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்பவே சிக்கன்ல பாருங்க கார்ன்ஃபிளவர் எப்படி நல்லா புடிச்சிருக்குன்னு, அதுக்காக தான் மெயினா நம்ம சேர்க்கறது. இதுல கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் சிக்கன் நல்லா ஸ்லோவா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். அப்பப்ப இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்ப பாத்தீங்களாலே தெரியும் ஓரளவு கலர் மாறி இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே சிக்கன் வெந்து வரணும். இப்ப பாருங்க ஃபுல்லா நல்லா ரோஸ் கலர்ல வந்திருக்கு. இப்படி வந்துருச்சுன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்ப பொரிச்சு எடுத்த எண்ணெயிலேயே நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். கிரேவி செய்ய போறோம். இப்ப இதுல 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இது சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்படி கட் பண்ணி சேர்த்தோம்னா ஈஸியா வதங்கிரும். வெங்காயம் ரொம்ப கலர் மாறணும் தேவையில்ல, ஓரளவு வதங்கினா போதும். வெங்காயம் லைட்டா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்க இஞ்சி தனியா பூண்டு தனியா கூட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனமும் நல்லா போட்டோம். இப்ப இதுல 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் கூட இருந்தாதான் இந்த கிரேவி நல்லா இருக்கும். அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். அதனால ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கி வந்துடும். இப்ப கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். ஆல்ரெடி சிக்கனுக்கும் சேர்த்துருக்கோம், அதனால உப்பை நீங்க கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்ப 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கி வந்துருச்சு. இதை இப்ப நம்ம தனியா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவியை இன்னும் ரிச்சா கிரீமியா கொண்டு வரதுக்காக நான் 10 முந்திரி பருப்பை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அதையும் தனியா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காய பேஸ்ட்டை தனியா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெயை அதே கடாயில சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணாம இதுல மசாலாலாம் முதல்ல சேர்த்துடலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை முதல்ல கலந்துருங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டே இதெல்லாம் போட்டோம்னா கரிஞ்சிரும். அதனால இப்படி கலந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப மசாலா கரியாம இருக்கும். இப்படி பண்றதுனால நல்லா கிரேவி திக்கான கலர்ல கிடைக்கும். இப்ப பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நல்ல கலரா வந்திருக்குன்னு. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே மிக்ஸி அலசின தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி விடணும். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். இதை ஒரு மூடி போட்டு கூட நீங்க மூடி வச்சுக்கலாம். அப்பனா வெளியில தெறிக்காம இருக்கும். அப்பப்போ ஓபன் பண்ணி நீங்க கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில பிடிச்சிரும். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம முந்திரி பருப்பு அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்ப நமக்கு கிரேவி இன்னும் ஸ்மூத்தா நல்லா டேஸ்டா கிடைக்கும். இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடும். இப்ப இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி சிக்கனை கார்ன்ஃபிளவர்ல கோட் பண்ணிட்டு பொரிக்கிறதுனால நம்ம என்ன கிரேவி பண்றோமோ அந்த கிரேவியோட எசன்ஸ் ஃபுல்லாவே சிக்கன்ல ஈஸியா ஏறிடும். சிக்கன் நல்ல ஃபிளேவர்டா டேஸ்டா இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு இதை திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா சிக்கன்ல நல்லா சாந்து வந்துடும். கிரேவியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பார்த்தாலே தெரியும் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு.
இப்படி பண்ணும்போது சிக்கன் பயங்கர ஜூஸியா சாஃப்டா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக ரிச்சாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.